வெல்கம் டு தி மிர்ச்சி சமையல். இன்றைக்கி நம்மளுடைய சமையலில் சுவையான அருமையான ஸ்வீட்டான கேசரி பண்ண போகிறோம். உடனே ஸ்வீட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ரவை இருந்தால் போதும், ஸ்வீட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு வானொலியில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நம்ம நெய் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நெய் சேர்த்து நெய் நல்லா உருகட்டும். இப்போ நெய் நல்லா உருகினதும் இதில் கொஞ்சம் முந்திரி ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா பொடி பொடியாக கட் பண்ண முந்திரி. இந்த முந்திரி நல்லா பொரிஞ்சதும் அதில் கொஞ்சம் கிஸ்மிஸ் முந்திரி ஆட் பண்ணிக்கிறோம். அதாவது உலர் திராட்சை அதை ஆட் பண்ணி இப்போ முந்திரியும் திராட்சையும் நல்லா பொரிஞ்சதும் இதை நம்ம ஒரு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம் பிளேட்டில். நல்லா வறுத்து கருகாமல் எடுத்து வச்சுக்கிறணும். அப்புறம் இனி கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறணும். அதில் இன்றைக்கி நான் ஒரு கப் அளவு ரவை எடுத்து வச்சுருக்கேன். அது வறுத்த ரவையாக நம்ம வாங்கியிருந்தாலும் ஒரு தடவை வறுத்துக்கோங்க. நெய்யில் வறுக்கும் போது இனி கொஞ்சம் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். ரவையோட கலர் மாறாமல் நீங்கள் நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். லோ ஃப்ளேம்லேயே பண்ணுங்கள். இப்போ வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. கலர் சேஞ்ச் ஆகாமல் நீங்கள் வறுத்து எடுத்துக்கிறணும். இப்போது ஒரு கப் அளவு ரவை எடுத்ததுக்கு 3 கப் அளவு தண்ணீர் ஆட் பண்ணிக்கிறணும். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இதில் என்ன பண்ணணும்னா ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணணும். உடனே ஆட் பண்ண உடனே கொஞ்சம் கிளறி விட்டுறணும். இல்லைன்னா ரவை கெட்டி சேர்ந்துடும், கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் முடிஞ்ச அளவு ஆட் பண்ண உடனே மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா வெந்து நல்ல ஒரு பக்குவமாக வந்திருக்கு. நல்லா வெந்துருச்சு ரவை. இது ஒரு நிமிஷத்துலேயே ரவை வெந்துடும். இந்த மாதிரி ரவை இப்போ ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்க்குறோம். நீங்கள் 1.25 1.5 கப் அளவும் சர்க்கரை சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் ஸ்வீட் கம்மியாக இருக்கிறதுக்காக ஒரு கப் அளவு சர்க்கரை சேர்த்துருக்கோம். நீங்கள் 1.25 கப்பு 1.5 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ சர்க்கரை சேர்க்கவும் கொஞ்சம் தண்ணி லூஸ் விட்டு தண்ணியாக கொஞ்சம் இலகவாக வரும். அதோட குங்குமப்பூ ஆட் பண்ணுறோம். இது கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அப்புறம் ஏலக்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த குங்குமப்பூ ஒரு மிதமான தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சிங்கன்னா உங்களுக்கு கலர் எல்லோ கலரில் வரும். நீங்கள் இதுக்கு பதிலாக ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. இந்த டயத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ரீஃபைண்ட் ஆயில் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஸ்மெல் இல்லாத ஆயில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நெய் இதெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம இதோட பொரிச்சு வச்சுருந்த முந்திரி கிஸ்மிஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பிரட்டிக்கலாம். இப்போ பிரட்டி இந்த மாதிரி ஒரு தடவை அமுக்கி விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் மிதமான சூட்டில் இருக்கட்டும். இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கையில் ஒட்டாமல் சட்டுன்னு சாப்பிட்டோன்னா வாயில் ஈஸியாக கரைஞ்சி போகிற மாதிரி நம்ம வீட்டிலே கேசரி செஞ்சுருக்கோம். எவ்வளோ மிருதுவான கேசரியாக இருக்குது. அவ்வளோதாங்க கேசரி. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சட்டுன்னு வேகமாக முடிஞ்சிருச்சு. ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும். நீங்களும் வீட்டில் ஸ்வீட் பண்ணி வர கெஸ்ட்டு கொடுத்து பண்டிகை காலங்களில் ஸ்வீட் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள்.
கெட்டியாகாமல் நல்ல மிருதுவான கேசரி தயார். அண்ட் வீடியோக்கு ஒரு லைக்கை அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க.